Hello friends, welcome to Madras Biker YouTube channel. This is Karthik here. Guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு பியூட்டிஃபுல்லான கிளாசிக் 350 ஃபுல்லாவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருக்குது. ஸோ தல நடிகர் அஜித் வந்துட்டு அவங்களோட ரேசிங் கார் தீமில் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் ஒரு டீமில் இப்போ எக்ஸாம்பிள் கிரிக்கெட் நடக்குது ஒரு மேட்ச்சு, ஒரே டீம் ரெண்டு டீமுமே ஒரே ஜெர்சி யூஸ் பண்ணாங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு டீம் வந்து மாற்றி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனில் ஸோ தலை அஜித்தோட கார் கலரை மாற்றணும்னு ஆப்ஷன் வந்ததுன்னா இந்த ப்ளூ கலரில் பண்ணால் எப்படி இருக்கும் கைஸ்? இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இது ரெட் எடிஷனில் பண்ணியிருக்கோம், இது ப்ளூ எடிஷனில் பண்ணியிருக்கோம். அண்ட் சில சேஞ்சஸ் இருக்குது, டெஃபினட்டாக எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ எடிஷனில் பார்ப்போம். ஸோ தலை நடிகர் அஜித் ஓடிட்டுருக்காங்க ரேஸ் ட்ராக்கில், அட்டகாசமாக நம்ம இந்தியாவே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் எல்லோ ஒயிட் அந்த தீமில் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காங்க கைஸ். அதுக்கு முன்னே நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே பாருங்கள் இந்த வண்டி கைஸ், நடிகர்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதில் ஒரு ஃபேன் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு பண்ணணும். இன்னமும் சில நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, என்ன பண்ணுறதுங்க. பட் இருந்தாலும் மக்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ காப்பிரைட்ஸ் இது பண்ணுறாங்க, நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்ததா வீடியோஸே போடுறீங்க, அவங்க டீமில் பண்ணி அவங்க டீம் உங்களை சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. கைஸ் நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆசை தான். இப்போ இந்தியா மேட்ச் பார்க்க போகிறோம், ஒரு இந்தியன் ஜெர்சி போட்டு நம்ம பார்க்குறது இல்லையா, அப்போ அவங்க போட்டிருக்க ஜெர்சியாக நம்ம போட்டிருக்கிறதும் ஒன்றாயிருங்களாங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கோடி ரூபா அந்த காரில் வந்துட்டு அவங்க அந்த டிசைன்ஸ் பண்ணி அந்த கலர் பெயிண்ட் பண்ணி ஓட்டுறதுக்கும் ஒரு நடிகரோட ஃபேன் இந்த அவங்க பிடிச்ச மாதிரி இங்கே வந்து பாருங்களேன், அவருக்கு அந்த அந்த ரேஸ் காரில் நல்லா இருக்குமோ அந்த பிடிச்ச மாதிரி வந்துட்டு அவரோட அந்த லோகோ இது எல்லாத்தையும் அவர்கிட்ட என்ன இருக்கும், புல்லட் இருக்குது அந்த ரசிகர்கிட்ட. ஸோ அந்த புல்லட்டில் பண்ணி ஓட்டுறது என்ன தப்பு இருக்குது? அண்ட் ஒன்று ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்துட்டு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக ஆக்குறீங்க, இதை பெரிய விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்னங்க தப்பு பண்ணிட்டோம்? நடிகரோட ஃபேன் ஆசைப்படுறாப்புல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் புல்லட்டை கஸ்டமைஸ் பண்ணித்தரோம். அவர்கிட்ட ஒன்றும் அந்த 2 கோடியோ 3 கோடியோ அந்த காரு கிடையாது, இந்த புல்லட் இருக்குது. ஸோ புல்லட்டை முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம், இதில் எதுவும் தப்பு கிடையாது. ஸோ சும்மா கமெண்ட் பண்ணணும்னு பண்ணாதீங்க. அண்டு ஈஸி கிடையாது, இதுக்கு பின்னாடி எங்களோட எவ்வளோ ஒரு கடினமான உழைப்பு இருக்குது, எத்தனை பேரோட உழைப்பு இதில் இருக்குது. பெயிண்டரு, டிங்கரு, அப்புறம் இந்த வண்டி ஏற்றுறது, அதுக்கப்புறம் பிபிஎஃப் போட்டிருக்காங்க. ஸோ கைஸ் வாட் ஐம் சேயிங், ஜஸ்ட்டு சும்மா கமெண்ட் பண்ணணும்னு பண்ணாதீங்க. வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் டீம் டு ஒர்க் அவுட் திஸ். அது இல்லாமல் வந்துட்டு அவங்க வேறு, நம்ம பண்ணியிருக்கிறது வேறு. ஸோ அவங்க ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க, ரசிகருக்காக வந்துட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ சும்மா அப்படி கமெண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப பேரோட மனசு வந்துட்டு காயப்படுறதுன்றத ஜஸ்ட்டு நான் ஒரு லவ்வோடே சொல்கிறேன். சப்போஸ் பண்ணிங்கன்னா இனி பண்ணாதீங்க, என்னன்னு இல்லை, யாருமே பண்ணாதீங்க. ஸோ அவர் ரெட்டில் ஆசைப்பட்டாப்புல அதே ரசிகர் இங்கே வருங்க அப்படியே ப்ளூ தீமில். ஸோ ஒரே மாதிரி இருக்கவே நான். ஸோ வி ஹவ் டன் ப்ளூ தீம். அண்ட் நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கலர் அட்டகாசமாக இருக்கா இல்லை ரெட்டு நல்லா இருக்கா? ஸோ பேக்கப்புக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் வச்சுருந்தா நல்லா இருக்குமான்னு வாங்க ஃபஸ்ட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு அட்வொகேட். ஸோ அந்த அட்வொகேட்டை வந்துட்டு ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் தானே. ஆஸ் ஏ மாடிஃபைடு இல்லை கஸ்டமைசராக அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்க பண்ண வேண்டியது எங்களோட கடமை, அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியுமே கஸ்டமர் ரிக்வஸ்ட் பேசிஸில் பண்ணதான். ஸோ அட்வொகேட் சிம்பிள் அழகாக இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளூ அண்ட் அந்த லைக் ஒயிட் எடிஷன். அண்ட் அலைவில் எவ்வளோ அட்டகாசமாக ஃப்ளவர் அலைவில் சொல்லுவாங்க, இது பேர் வந்துட்டு ஃப்ளவர் அலைவில். டயர்ஸ் பாருங்கள், ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி டயர்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட்டு நான் கம்பேரிசனும் காட்டுறேன். ஸோ இது அட்வொகேட் சிம்பிளாக, இதில் இங்கே பாருங்கள் அஜித் குமார் ரேசிங் அந்த டீம், இது ரெட் இது ப்ளூ, மற்றபடி அந்த ஒயிட்லாம் சேமாக தான் இருக்குது. இன்னும் வண்டி பார்த்தீங்கன்னா TN05 TN11. ஸோ படப்பை போகுது, இது வந்துட்டு லோக்கல் அம்பத்தூர் போகுது. அண்ட் இந்த வண்டியில் ஹேண்டல் பார் ஒரிஜினாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வேரல்ஸ் வி ஹவ் யூஸ் வர்தான்சி ஹேண்டல் பார். அண்ட் எஸ் வி ஆர் கம்மிங் டு தி மெயின் பாயிண்ட். இப்போது இதில் வந்துட்டு கஸ்டமர் என்னன்னா அவரோட பிஸ்னஸ் லோகோவை GR ஃபவுண்டேஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், வேலு, கஸ்டமர் பேரும் வேலு. ஸோ இது எல்லாமே இங்கே வந்துட்டு நம்ம அந்த அஜித் குமார் ரேசிங் யூஸ் பண்ண இடத்துல அவங்களோட பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது, ஸோ என்னெல்லாம் கேட்டாங்களோ அதை கண்டென்ட் மேபி அவங்களுக்கு இது புரியதெல்லாம் இருக்கும், நம்மளுக்கு மேபி புரியாது. அது இல்லாமல் இங்கேயும் அவங்களோட GR ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு இன்ஜின் கிளாசி பிளாக் கொடுத்துருக்கோம். ஒய் வி ஹவ் கிவன் கிளாசி பிளாக்னா ஒரு ஸ்போர்ட்டிவ் மாடலில் இருக்கணும். ஸோ ஒன்று மேட் ஃபினிஷில், இங்கே வந்து பாருங்களேன், இதில் வந்துட்டு நம்ம ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம், அதில் ஸ்போர்ட்டிவ் மாடல் கொடுத்தோம். இதில் சீட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி இன்னும் மாட்டணும், ஏன்னா வந்துட்டு கஸ்டமர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு ரீப்ளேஸ் பண்ணோம். அதுக்கு நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் சீட்ஸ் இங்கே இருக்குது. வேரல்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வி ஹவ் யூஸ்டு ஜம்போ சீட்ஸ் பிகாஸ் லாங் ரைட் போகிறாங்க, பிகாஸ் அவங்க ஒரு
200-300 கிலோமீட்டர் போனால் நல்லா கம்ஃபர்டபுளாக ஜம்போ சீட்ஸ், ரியர் சீட் வித் ஹெவி டியூட்டி பில்லியன், சைடு மே இன்ஜின் பிளாக், ஃபுல்லாகவே சைலன்சர் பென் பிளாக், ரியர்லேயும் அலைவில் வித் டியூப்லெஸ் டயர். பஞ்சர் ஆனாலும் டென்ஷன் கிடையாதுங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், எல்லாமே கஸ்டமருக்காக தான் பண்ணுறது, கஸ்டமர் ரிக்வஸ்ட் பேசிஸில் தான் பண்ணுறது. அண்ட் நீங்களே நாளைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ ஃபோட்டோ காட்டி பண்ணாலுமே நாங்கள் தயார் தான். அண்ட் யாரை புண்படுத்துறதுக்கு தான் இதை நாங்கள் பண்ணல. ஸோ தலை அஜித் நடிகர் அவருங்க வேறு, இது வேறு. மறுபடியும் நான் சொல்கிறேன், பிகாஸ் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பெரிய விஷயமா ஆக்காதீங்க. அண்டு வாங்க அடுத்த விஷயம் நான் காட்டுறேன். நான் இதில் வந்து பாருங்கள் சைலன்சர். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ரெட் ரோஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். அண்ட் இதில் உள்ள அலாய்வில் வந்துட்டு உங்களுக்கு டபுள் ஸோ டபிள்யூ மாதிரி இருக்கும். ஸோ டபுள் இதை வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது ரெட் ரோஸ்டர், இன்ஜின் மேட் ஃபினிஷ். இங்கே பார்த்தீங்கன்னா அலாய்வில் இது ரெண்டுத்தையும் பாருங்களேன். இந்த 2 அலாய்வில் மட்டும் பார்த்தா தெரியும். இது வந்துட்டு டபுள் அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ளவர் டைப். அண்ட் டயர்ஸ் ஆல்மோஸ்ட் சூப்பராக இந்த ரைஸ் மாடலில் அட்டகாசமாக. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட், சைடில் ஆஃப் ரோட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ்வலாக ஒரிஜினல் கூட. ஹெட்லைட்ஸ் பற்றி சொல்லணும். இங்கே வருங்க, எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன் ரெண்டுமே. ஸோ இது ஒரு மாதிரி மாடலில் இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் செக் ஹவு செக்ஸி இட் இஸ். அண்ட் மறுபடியும் இதில் கீ இல்லை. ஸோ இதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு கைஸ். இந்த 2 வண்டியும் டெலிவரிக்கு தயாராகிடுச்சு. நம்ம இருக்கிறது மார்ச் மந்தில் இருக்கோம். ரொம்ப 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 ஹாப்பி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்தது. அப்படியே வாங்க நம்ம கேரேஜ் உள்ளேயும் போகலாம், லைக் நம்மளுடைய பார்க்கிங் ஏரியா. ஏன்னா லைவாகவே நம்ம சில விஷயத்தை காட்டிடலாம், வாட் ஆர் த திங்ஸ் ஹேப்பனிங். ஸோ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் மட்டும் பிளாக் கேட்குறாங்களே, ஸோ அது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது சைடு வைஸில். அண்ட் இங்கே எல்லாமே வண்டி பேக்கப் வந்திருக்கு, சர்வீஸ் மாடிஃபிகேஷன் அண்ட் மாடிஃபைடு ஆன வெஹிக்கிள்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க மறுபடியும் ரீசர்வீஸ் வந்திருக்கு. அண்ட் இது நம்ம கேரேஜ் தம்பியோடைய காரு ஜெகதீஷ் ரொம்ப அழகாக கம்மி பட்ஜெட்டில் வாங்கி பண்ணிகிட்டு இருக்காப்புல. கைஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ நம்மகிட்ட இது இல்லையே அது இல்லைன்னு நினைக்க வேணாம். தம்பி வந்துட்டு இது எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த கார் நீங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு தெரில. உண்மையை சொல்லலாம், நானும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தேன் தம்பிக்கு அந்த டைமில், ஒரு சப்போர்ட்டாக மறுபடியும் கொடுத்துட்டாப்புல. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, 2.5 லட்ச ரூபாய்க்கு இந்த கார் கிடச்சிதுங்க. சைட்லேருந்து காட்டுறேன், எவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருப்பாருங்க. ஸோ ஒரு 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து வாங்காமல் ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி அதை எவ்வளோ அழகாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ வாட் ஐம் ரிக்வெஸ்டிங், லைஃப்பில் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். அண்ட் நம்மளை தகுதி மீறி போகும்போது நம்ம தான் ஸ்ட்ரகிளில் போய் மாட்டிக்கிறோம். பிகாஸ் சில பேர் வந்துட்டு இவங்க இந்த பைக் வச்சுருக்காங்க, மேபி இவங்க இந்த கார் வச்சுருக்காங்க, நானும் அதை வாங்கணும் நீ வாங்கணுன்றது இல்லாமல் நம்மகிட்ட என்ன இருக்கோ ஹாப்பியாக ஜாலியாக இருப்போம். அண்டு முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை வந்துட்டு லைக் ஹர்ட் பண்ண வேணாம், துன்புறுத்த வேணாம். ஏன்னா இப்போது நான் சொன்னேன்ல, நீங்கள் வந்துட்டு நடிகர் அஜித்தோட காப்பி ரைட்ஸ் அவங்களோட என்னெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, அவங்க டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணாங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது. கைஸ் மறுபடியும் சொல்கிறேன், அவர் கோடி ரூபாய் காரில் வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க. நாளைக்கே அது ஒரு ரேஸில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் ரொம்ப விஷயங்கள் பாதிப்பாகவும் அவங்க மாற்றிப்பாங்க. பிகாஸ் அவங்ககிட்ட ஃபைனான்ஸியலாக சப்போர்ட் இருக்குது. பட் மக்கள் அண்ட் அவங்களோட ஃபேன்ஸ் கிட்டே இருக்கணும். அவங்ககிட்ட இருக்கிறது பெரிய விஷயமா அந்த ராயல் என்ஃபீல்ட் லஞ்ச் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நாங்களும் அவங்கள ஹாப்பியாக ஆக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, மெட்ராஸ் பைக்கர். டோன்ட் மிஸ் இட் அவுட் டு செக் அவுட். பிகாஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் கண்டினியூஸாக கொடுத்துருக்கோம். அண்ட் நம்மளோட யூடியூப் சேனலும் இருக்குது, மெட்ராஸ் பைக்கர். அதில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரே கைண்ட் ரிக்வஸ்ட், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும். ஸோ நாங்கள் ஏன் வந்துட்டு இந்த ரெடி ஆகிற வீடியோஸ் எல்லாம் போடுறோன்னா, நம்ம தமிழர்கள் ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்து வண்டி அனுப்பிட்டு இருக்காங்க. துபாய், கத்தார், ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் அதர் டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல், விருதுநகர், கோயம்புத்தூர், மதுரை, ரீசெண்ட் டைமில் ஏகப்பட்ட வண்டி பட்டுக்கோட்டை, அருப்புக்கோட்டை அந்த சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் தெரியும் ராமேஸ்வரம், ராமநாடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ விழுப்புரம் அண்டு நியர்பை ஸ்டேட் பார்த்தீங்கன்னா திருப்பதி, கர்நாடகா, கேரளா கண்டினியூஸாக வருது. அண்ட் ரீசெண்ட் டைமில் உத்தரப்பிரதேஷ், டெல்லி, அப்புறம் மகாராஷ்டிராலேருந்து அண்ட் கோவாலேருந்து இப்போ ஒரு வண்டி வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் நீங்கள் நம்ம மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்னால தான் நாங்களும் வீடியோஸ் கண்டினியூஸாக போகிறோம். ரீசன் என்னன்னா, ஒவ்வொரு வண்டியும் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது. ஸோ டோன்ட் மிஸ் இட் அவுட் டு செக் அவுட் அவர் ரீசன்ட் அண்ட் த ப்ரீவியஸ் வீடியோ. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் கார்த்திக் ஹியர். சைன் ஆஃப் கைஸ்.